ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிற பளிச்சுன்னு வச்சுக்கிற ஒரு காஃபி ஃபேஸ் மாஸ்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காஃபி பவுடர் நம்ம ஸ்கின் உள்ள வறட்சியான தோலை போக்கி டெட் செல் எல்லாம் ரிமூவ் பண்ணி சருமத்தை மிருதுவாகவும் பளிச்சுன்னும் இளமையாகவும் வைத்துக்கொள்ளும். அதுக்காக தான் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். காஃபி பவுடர் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அது நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோயை கொடுக்கும் நமக்கு. அதோட இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு பழங்காலத்துலேருந்தே பெண்கள் முக அழகை அதிகரிக்க இந்த கடலை மாவை தான் பயன்படுத்தி வந்தாங்க. இந்த கடலை மாவு பொலிவிழந்த சருமத்துக்கு நல்ல பொலிவை கொடுத்து இளமைத்தன்மையை கொடுக்கும். சுருக்கங்களை எல்லாம் போக்கி ஸ்கின்னை இந்த மிருதுவாக வச்சுக்கும், சாஃப்டாக வச்சுக்கும். அதுக்காக கடலை மாவு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அது கூடவே இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் எப்போவுமே ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது சுத்தமான தேனாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த தேன் சருமத்தில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி முகப்பருக்களையும் போக்கும், சருமத்தை சுத்தம் செய்யும், சருமத்தை பளபளப்பாகவும் வைத்துக்கொள்ள உதவி செய்கிறது. அதோட முகத்தில் முகப்பருக்களால் வந்த வடுக்கள் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணும். அதுக்காக தேன் ஆட் பண்ணோம். அது கூடவே இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பால் நம்ம ஆட் பண்ணுறோம். பால் காய்ச்சி குளிர வச்ச பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாலில் கால்சியம் புரதமெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேஸ் அழகாக இருக்கிறதுக்கு பால் எப்போவுமே நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் வெறும் பால் எடுத்து ஃபேஸை கழுவிக்கிட்டாலுமே ஃபேஸ் நல்ல க்ளோயிங்காக இருக்கும். அதுக்காக பால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணியினால் ஃபேஸை கழுவிக்கலாம். அவ்வளோதான். ஃபேஸ் நல்ல க்ளோயிங்காக இருக்கும்.